பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது சமீபத்தில் திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது நேர்காணலுக்கு வந்திருக்கிறார். தென் மாவட்டங்களுக்கான வேட்பாளர் நேர்காணல் இன்று நடைபெற்று வரக்கூடிய நிலையில் திமுகவில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு அளித்திருந்தார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். இந்நிலையில் தற்போது நேர்காணலில் பங்கேற்பதற்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். அண்மை செய்தியையும் காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலுக்காக விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தி வரக்கூடிய முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இன்று காலை தொடங்கி தென் மாவட்டங்களுக்கான வேட்பாளர் நேர்காணலை நடத்தி வருகிறார். இதில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அவரது மகன் OP ரவீந்திரநாத் உள்ளிட்டோரும் தற்போது நேர்காணலுக்கு வந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்கள். பாலவேல், குறிப்பாக அதிமுகவில் இருந்து விலகி குறிப்பாக திமுகவில் இணைந்த OPS அவர்கள் இன்று முதல் முறையாக குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அதே போல திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவருடைய முன்னிலையில நேர்காணலில் பங்கேற்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறோம். தொடர்ச்சியாக இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள்ல இன்று அண்ணா அறிவாலயத்துல OPS அவர்கள் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக மற்றும் சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் சுமார் 70க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் சேகர் பாபு முன்னிலையில் திமுகவில் இன்று வந்து இணைந்து கொள்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து புதிதாக திமுகவில் இணைந்து கொள்ளக்கூடிய அந்த 80 பேரும் புகைப்படம் எடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல மனோஜ் பாண்டியன், அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவரெல்லாம் இந்த புகைப்பட நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள். இதற்கு பிறகு அண்ணா அறிவாலயத்தினுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் நடைபெறக்கூடிய அந்த நேர்காணல் நிகழ்ச்சியில ஓ பன்னீர்செல்வம் முதல் முறையாக தற்பொழுது பங்கேற்க இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறோம். குறிப்பாக தேனி மாவட்டத்தினுடைய நிகழ்ச்சிகளும் அதே போல மதுரை மாவட்டத்தினுடைய நிகழ்ச்சிகளும் தற்போது இன்று நேர்காணலாக நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே PTR பழனிவேல் தியாகராஜன் நேர்காணல் நடைபெறக்கூடிய அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் 5 மணிக்கு மேலாக வருவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இதற்கு பிறகு அந்த நேர்காணல் நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது முதல் முறையாக நடைபெறுவதன் காரணமாக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறோம். விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். தென் மாவட்டங்களுக்கான வேட்பாளர் நேர்காணல் நடைபெற உள்ள நிலையில் தற்போது நேர்காணலில் பங்கேற்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போடி தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு அளித்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் OPS-இடம் நேர்காணல் நடத்த உள்ளார்.